காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமி அறைக்கு செல்லும் நுழைவாயில் மூடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே அமைச்சர் ஐ. பெரியசாமியின் இல்லத்திலும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறை நுழைவாயில் மூடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை, மதுரை, திண்டுக்கல் என ஐ. பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் அறைக்கு செல்லும் நுழைவாயில் மூடப்பட்டிருக்கிறது. என்ன விவரம் ஸ்டாலின்? ஆனந்தி, இந்த காலை முதல் அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறை தற்போது பூட்டு போட்டு மூடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இன்று காலை முதலே பல்வேறு இடங்கள்ல, குறிப்பா சென்னை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பசுமை வழிச்சாலையில அமைச்சருடைய அந்த அரசு பங்களா இருக்கு. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில அவருக்கும் ஒரு அறை இருக்கு. அதே போல அவருடைய மகன் IP செந்தில்குமார், அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அவருக்கும் 2 அறைகள் இருக்கின்றன. அதுவும் மூடப்பட்டிருக்கிறது. தற்போது பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லமும் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறையிலும் தற்போது பூட்டு போட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். வழக்கமாக தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு தான் அந்த எந்த ஒரு வாகனத்தையும் உள்ள அனுமதிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம காலையிலேயே செய்தியா பதிவு செஞ்சிருக்கோம். தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் காவல்துறையினுடைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள். அமலாக்கத்துறை ஒருவேளை தலைமைச் செயலகத்துக்கு வந்தால் அவர்களையும் சோதனைக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு முன்பு 2 முறை தலைமைச் செயலகத்தில் இது போன்ற சோதனைகள், மத்திய புலனாய்வு அமைப்புகள் சோதனையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த முறை அமைச்சர் ஐ. பெரியசாமியுடைய அறைக்கு அவர்கள் வரும் பட்சத்தில் அவருக்கான அனுமதி கொடுப்பதா வேண்டாமா என்பது குறித்து அது தொடர்பான அனுமதி பெற்ற பின்பே காவல்துறையினர் அவர்களை அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அமைச்சருடைய அறையை பொறுத்த வரைக்கும் மெயின் பில்டிங்ல தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்டடத்துல தான் அவருக்கான அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது பூட்டு போட்டு மூடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். அமைச்சர் ஐ. பெரியசாமியின் அறைக்கு செல்லும் நுழைவாயில் தலைமைச் செயலகத்தில் இருக்கும் அவரது அறைக்கு செல்லும் நுழைவாயில் மூடப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தின் பூட்டை உடைப்பதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன முருகேசன்? ஆனந்தி, சென்னை அடையாறு கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி இல்லத்திற்கு இன்று காலை 7:30 மணியிலிருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை அவர்கள் உள்ளே வந்தபோது கூட இங்கிருந்த காவலர்கள், அதாவது அமைச்சர் வீட்டுக்கு பாதுகாவலர் இருந்த காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. கிட்டத்தட்ட 20 நிமிடத்துக்கு மேலாக காக்க வைத்திருந்தார்கள். அமைச்சரை தொடர்பு கொண்டு அவருடன் பேசிய பிறகு, அவரை சம்மதித்த பிறகே அவர்களை சோதனையில் ஈடுபட அனுமதித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் திருப்ப அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய பாதுகாப்பு படையினரை வரவழைத்து தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள்.